Hello friends, welcome to India Job Summil. Staff Selection Commission மத்திய பணியாளர் தேர்வாணையம்ல மல்டிடாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவல்தார் எக்ஸாமினேஷன் 2024க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய மே 7ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் கேலண்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கேலண்டர் அப்படின்னு இருக்கும். அதாவது டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் 2024-25 இருக்கும். இதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டென்டேட்டிவ் கேலண்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் நோட்டீஸ் இப்போ மே 7th அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மே 7th ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் June 6 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷனில் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 13 லாங்குவேஜில் 13 மொழிகளில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்லேயும் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே எக்ஸாம் அப்டேட் வரதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி ப்ரோ, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், இப்போ ஏன் ப்ரோ முன்னாடியே அப்லோட் பண்ணுறீங்க, வியூஸ்க்காக அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இல்லையா? ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, கம்மிங் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ போன வருஷம் இதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2023 ஜூன் 30ஆம் தேதி இதே மாதிரி உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 30 அனௌன்ஸ் பண்ணி ஜூலை 27 வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு என்ன சேலரி, என்னென்ன போஸ்டிங்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏஜ், குவாலிஃபிகேஷனு எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹவல்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குரூப் சி எக்ஸாமினேஷன் தான். அதாவது குரூப் சி அப்படின்னா நான் கெஜெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை இங்கில் கையெழுத்து போடுறவங்கள கெஜெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பச்சை இங்கில் கையெழுத்து போடாதவங்கள நான் கெஜெட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரி உங்களுக்கு 7th பே கமிஷன் லெவல் 1 பிரகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிளியராக தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன வருஷம் எம்டிஎஸ்க்கு 1198 வேகன்சி அப்ராக்சிமேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஹவல்தார், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 360, அது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. அடுத்து ஹவல்தார். சிபிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐசி அப்படின்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இதை ஷார்ட்டாக சிபிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிபிஎன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தனியாக எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 போஸ்டிங்கும் வந்து இப்போ மே 7th அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும், ஏஜ், அதையும் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு இந்தியன் சிட்டிசன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் எம்டிஎஸ் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹவல்தார் போஸ்ட்டுக்கு இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஜென்ரலாக எம்டிஎஸ் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். சிபிஎன் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 25. சிபிஐசி டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 27 ஏஜ் வரை அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிட்டா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பார் ஆனால் நீங்கள் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எஜுகேஷன். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே 12th, டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் வந்து ssc.nic.in இந்த வெப்சைட் இருந்துச்சு. இதில் தான் நோட்டிஃபிகேஷனு, அப்ளிகேஷனு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வெப்சைட் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ssc.government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனு, நோட்டிஃபிகேஷனு, இதுக்கு மேலே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டுக்கு எஸ்எஸ்சி சைட்லேருந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி,
இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து ஃபீஸு. ஸோ ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் யூஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸு டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சதர்ன் ரீஜனில் தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி, தெலுங்கானா இதெல்லாமே வரும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை தவிர்த்து நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா இதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு கிட்ட நியராக இருக்கோ அதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அடுத்த ரீஜனல் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸில் இந்த லொக்கேஷனில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி இருக்கும். அது மொத்தம் உங்களுக்கு ஒரு 13 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. 13 லாங்குவேஜில் சிபிடி எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 13 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த குஜராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, உருது, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 13 லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் சிபிடி எக்ஸாமை தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அடுத்து இந்த ஹெவல்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இதெல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன், சிபிடி எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். செஷன் 1 செஷன் இருக்கும். அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். செஷன் 1ல் நியூமரிக்கல் எபிலிட்டி, நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இதில் இருந்து ஒரு 20 கொஷின் வரும். மொத்தம் 60 மார்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி இதில் இருந்து ஒரு 20 கொஷின் 60 மார்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 45 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி செஷன் 2ல் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இதுவும் வந்து 45 நிமிஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கான சிலபஸ்ஸு நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. இந்த ஹெவல்தார் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். அதாவது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வாக்கிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1600 மீட்டர்ஸ் வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் வாக்கிங் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 20 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் உங்கள் ஹைட்டு, செஸ்ட் இது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 157.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர்ஸ் ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் வித் மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வெயிட் வந்து மினிமம் 48 kgs இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அடுத்து நீங்கள் ஹெவல்தார் போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிபிடி எக்ஸாமில் செஷன் 1 செஷன் 2ல் மினிமம் குறைஞ்சது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆகலாம் ப்ரோ அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 30%, ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 25, அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 20. ஸோ மினிமம் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் ஆகலாம். சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சிபிடி எக்ஸாமோட மெரிட்டை பேஸ் பண்ணி தான் உங்களை ஃபைனலாக செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கிளியராக சொல்லிட்டேன். நான் ஏதாச்சும் ஒரு வேளை தப்பாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, இந்த வெப்சைட் லிங்க்கு, எஸ்எஸ்சி டென்டேட்டிவ் கேலண்டர் லிங்க்கு எல்லாமே டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.